பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் நம் அடைக்கலமே, உன்னாதா ஒரு விசை. அநாதி தேவன் நம் அடைக்கலமே, ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதலாக இந்த நிமிஷம் வரைக்கும் என் தேவன் உங்கள் நடுவில் இருந்து நீங்கள் கடந்து போகிற வனாந்தரத்தை தேவன் அறிந்தும் கூட உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பொல்லாப்பு நேரிட்டு எழும்பி வந்த பொழுது கூட எல்லாவற்றையும் தேவன் அகற்றி உங்களுக்கு வேண்டிய சுகத்தை, உங்களுக்கு வேண்டிய நன்மையை, உங்களுக்கு வேண்டிய ஆறுதலை, உங்களுக்கு வேண்டிய மேன்மையை தந்து நீங்கள் ஒரு நாளும் தலை குமிந்து போகாதபடிக்கு, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு தயை செய்த ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. என் குடும்பத்திற்கு தயை செய்த ஆண்டவருக்கு இந்த வனாந்தரமும் கடந்து போகும் என்று சொன்ன தேவ வார்த்தையை விசுவாசித்து, எஸ், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வனாந்தரம், இந்த பாடுகள், இந்த கண்ணீர், இந்த வேதனை, இந்த துக்கம், இந்த வியாதி, இந்த வேதனைகள், இந்த நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும். அல்லேலூயா. இஸ்ரவேலர்களை பார்த்து நீ சொல்லி என்று ஆண்டவர் உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் ஒன்றிலும் குறைவுபடவில்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதுவரைக்கும் குறைவுகள் மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் அனுமதிக்கல, இனியும் கர்த்தர் அனுமதிப்பதில்லை. எந்த குறைவும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழுந்து நின்று தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஓ ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர், நமக்காக வழக்காடுகிற ஆண்டவர். ஓ லிஹாந்தரபரபரபா. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் எத்தனை நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை மகிமையான தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உதடுகளின் காளை ஆகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, நீங்கள் இருந்த வண்ணமாய் தேவன் உங்களுக்காக செய்ய போகிற காரியங்களை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா. நீ நின்ற வண்ணமாய் இன்றைக்கு நான் ஏற்படுத்த போகிற ரட்சிப்பை நீ பார்ப்பாய் என்ற யாத்திராகமத்தில் வாசித்தது போல, நீங்கள் கண்ட எகிப்தியன், நீங்கள் கண்ட சூழ்நிலை எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு தயை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்காய் தயை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அப்படியே வாய்களை விரிவாய் திறந்த நன்னிமாஷேலரி லோஷியாந்தரபரபு. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே, காண்பவரே, காண்பவரே. சத்த எழுமனையா ஆராதிப்பே. எந்த எகிப்தியனை கண்டு நீங்க பயந்து இருக்கிறீர்கள்?
எந்த விக்கனம் மேற்கொள்ளும் என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், அந்த எகிப்தியனுடைய கைப்பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்து இந்த விசேஷித்த நாளிலே கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். நீங்கள் எழும்பி தேவனுடைய நாமத்தினாலே பிரகாசிக்க போறீங்க. ஓ, கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுவதில்லை. ஓ ஹல்லேலூயா. ஓ, நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் நல்ல கரங்களை தட்டி ரேஹே ஷேகே ரபா ரதா ரபா ரபா, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை, சகலவற்றையும் செய்ய உண்மை உள்ளவர், எனக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர், அவர் ஒருவரே உண்மை உள்ளவர். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே, காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சபையில் 5-6 குடும்பங்கள் வரவில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் சொல்கிறேன், அவருக்கு வரவில்லை என்பது நிர்பந்த நிமித்தமாக சிலர் வரவில்லை, சில நிர்பந்தமான காரணங்கள் நிமித்தம் வரவில்லை, அது வேற விஷயம். ஆனால் இந்த நாளில் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், ஏதோ உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை குறித்து கர்த்தர் என்று தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆகவே முதல் காரியம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய பிறப்பு சாதாரணமானதல்ல. ஐஸ்வர்யத்தில் சாதாரணமானவர்கள் தான், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். என்னிடத்தில் பெரிய பணம் கிடையாது, என்னிடத்தில் பெரிய படிப்பு கிடையாது, என்னிடத்தில் பெரிய தகுதிகள் கிடையாது. ஆனால் என்னுடைய பிறப்பு சிறப்பு வாய்ந்தது, என்னுடைய பிறப்பு தேவனால் உண்டாய் இருக்கிறது. தேவன் உங்களை பிறக்க வைத்தார் என்று சொல்லுகிறேன். உங்க பிறப்புல ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். உங்க பிறப்புல ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, சிம்சோன் வாழ்க்கையில் நடந்தது என்ன? இதை இப்போ ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் வாழ்க்கை நான் சொல்ல போகிறதில்ல. சிம்சோன் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையிலே ஒப்பு கொடுப்போமே அல்லாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போதும், கர்த்தர் மகிமைப்படுவாராக. சிம்சோன் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கிறது. இப்போ பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். லேகி என்கிற பள்ளத்தாக்கு, லேகி என்கிற பள்ளத்தாக்கு என்ன அர்த்தம்னா, எலும்பின் பள்ளத்தாக்குன்ற அர்த்தம். எலும்பின் பள்ளத்தாக்கு தாடை எலும்பு எடுத்து அவன் அங்கே அனைவரை கொலை செய்கிறான். அதனால தான் லேவியின் பள்ளத்தாக்கி என்று, லேகியின் பள்ளத்தாக்கி என்று அழைக்கப்படுகிறது. LEHI லேகி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அது நம்ம சப்ஜெக்ட் கிடையாது. இப்போ அவனை கட்டுகிறார்கள், சிம்சோனை கட்டி கொண்டு போகிறார்கள். ஏன்னா எதிரிகள் பாளையத்தில் இருக்கிறார்கள். இப்போ கட்டினவங்க யாருன்றதான் முக்கியம். இருக்கிறீங்களா? இந்த மொழி முழிக்கிறீங்க. யார் கட்டுனா? யூத ஜனங்கள் சிம்சோனை இறுக கட்டி, லூசாலாம் கட்டலை. எப்படி கட்டினாங்களாம்? 2 கையை சேர்த்து வச்சு
சுத்தி ரொம்ப டைட்டா அவன் தன்னை விடுவித்து கொள்ள கூடாதபடிக்கு அவனை இறுக கட்டினார்கள். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு அவனை கட்டினவர்கள், அவனை காட்டினவர்கள் வெளியிலிருந்து வரவில்லை. பெலிஸ்தருக்கு ஒப்பு கொடுக்க அமலேக்கியர்கள் வரவில்லை, அம்மோனியர்கள் வரவில்லை. சொந்த ஜனம், உறவினர்கள் அவனை கட்டி ஒப்பு கொடுத்தார்கள். புரியுதா? புரியாட்டியும் பரவாயில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு மேலெல்லாம் விளக்க முடியாது. நம்மை கட்டி ஒப்பு கொடுக்கிறவர்கள், நம்மை காட்டி கொடுக்கிறவர்கள் வெளியிலிருந்து வரப்போகிறவர்கள் அல்ல. உன் சொந்தக்காரன் தான், உன் சொந்த அண்ணன் தான், உன் சொந்த தம்பி தான், உன் பிள்ளைங்க தான், உன் குடும்பத்தார் தான், உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க தான். வெளியிருந்து ஒருத்தவனை கட்ட போகிறதும் கிடையாது, காட்டி கொடுக்க போகிறதும் கிடையாது, சாதாரணமாக கட்ட போகிறது கிடையாது. யாரை நீ ரொம்ப நம்புறியோ, யார் மேலே நீ நம்பிக்கையாக இருக்கிறியோ அவங்க உன்னை கட்டி. ஹலோ, இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அதனால தான் சொன்னேன், இது சிம்சோனுடைய வாழ்க்கை அல்ல, என்னுடைய வாழ்க்கை. இது சிம்சோனுடைய வாழ்க்கை அல்ல, உங்களுடைய வாழ்க்கை. உங்களை கட்டி ஒப்பு கொடுக்கிறவர்கள் வெளியிலிருந்து யாரும் வரப்போவது கிடையாது. நீங்கள் அறியாதவர்கள் அல்ல. யாரை நீங்கள் ரொம்ப அறிந்திருக்கிறீர்களோ, யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவர்கள் தான் கட்டி ஒப்பு கொடுக்க போகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். 30வது வயது முதற்கொண்டு 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறாரு. அந்த 3.5 வருஷத்தில் அங்கிருந்த அவர் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்தாலும் புறஜாதிகள் அவரை அவிசுவாசமாய் பார்க்கவில்லை. அவருடைய சொந்த சகோதரர்கள் அவிசுவாசமாய் பார்த்தார்கள். புரியுதா இல்லையா? யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் வாசியுங்க. யோவான் சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வேகமாக, சத்தமாக, தெளிவாக வாசிக்கணும். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் இயேசுவை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதாயாவுக்கு போகும். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீ இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசியாதபடியினாலே அப்படி சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்ய நினைச்சாங்கன்னா, தங்களுடைய வார்த்தைகளினாலே அவரை மட்டுப்படுத்த நினைக்கிறார்கள். அவர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, உன்னால ஒன்று செய்ய முடியாது, உன்னால ஒன்று சாதிக்க முடியாது, அப்படி சாதிக்கணும் அங்க போய் செய் என்று அவர் மேல் விசுவாசமா இராதபடினால் அப்படி சொன்னார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. உங்க வாழ்க்கையில உங்க எழும்ப கூடாதபடிக்கு, நீங்கள் எழும்பி ஜெயிக்க கூடாதபடிக்கு, நீங்கள் வெளியே வரக்கூடாதபடிக்கு உங்களை கட்டி வைக்க போகிறது. வெளியிலிருந்து ஒருத்தர் வரப்போகிறது இல்ல. சொந்த கணவன் சொல்லுவான், நீ ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல, நீ சும்மா உட்கார் என்று சொல்லுவார். சொந்த மனைவி சொல்லுவார், you are good for nothing என்று சொல்லுவார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கட்டி வைப்பதற்கு வெளியிலிருந்து ஒருத்தர் வரப்போவதில்லை. இதுதான் சிம்சோன் வாழ்க்கையில் நடந்தது. இதுதான் ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்க்கையில் நடந்தது. நீயும் நானும் விதிவிலக்கு இல்லை. புரியுதா இல்லையா? ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்த்தா நீங்கள்லாம் அந்த வார்த்தையை கேட்டது மாதிரி இல்லை. நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்காரரை பற்றி, ஓ உங்களால் ஒன்றும் முடியாது, ஒரு தக்காளி வாங்க துப்பு இல்லை அப்படின்னு சொன்னது மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? மத்தேயு சுவிசேஷம் வாசிக்கலாம் வேண்டாம், நேரம் இல்லை. 13ஆம் அதிகாரத்தில் 58வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசுவை வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து விசுவாசிக்கல. அங்கே அவருடைய சொந்த ஊரில் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவனிடத்தில் இப்படிப்பட்ட கிரியை எப்படி விளங்குகிறது என்று சொல்லி இயேசுவை சொந்த ஊரார் விசுவாசிக்கவில்லை. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கட்டி போடுவதற்கு, நம்மை தடை செய்வதற்கு, நம்மளால் முடியாது என்று சொல்வதற்கு, யூ ஆர் குட் ஃபார் நத்திங் என்று சொல்வதற்கு பக்கத்து வீட்டுக்காரன் வரப்போகிறது கிடையாது. சொந்த அண்ணன் தம்பி தான் வரப்போகிறான். இந்த மாதிரி உங்களை தடை செய்வதற்கு, உங்களை வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து விடாதபடிக்கு, உங்களை நெருக்குகிறதற்கு, கட்டுகிறதற்கு வெளியிலிருந்து யாரும் வரப்போறது இல்லை. சிம்சோன் வாழ்க்கையில நடந்ததுதான் என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நடக்கும். இயேசுவின் வாழ்க்கையில நடந்ததுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம யாரை நம்புகிறோமோ, சில நேரங்களில் நான் சபையில் சொல்லி கொடுப்பேன், என்றைக்குமே உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களை தண்டச்சோறுன்னு சொல்லாதன்ட்டு. சில தகப்பன்மார்கள் பிள்ளைகளை தண்டச்சோறுன்னுவாங்க, யூஸ்லெஸ் சொல்லுவாங்க. நோ, யூ cannot say such words to your children. உங்கள் பிள்ளைங்களை பார்த்து ஒரு நாள் அப்படிப்பட்ட வார்த்தையை உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. அது அவர்களை ரொம்ப எழும்ப முடியாதபடி கட்டி போட்டுரும். சில நேரங்களில் சில வாலிபர்களை சந்திக்கும் பொழுது, சிலருடைய பேசும் பொழுது, வாழ்க்கையில் முன்னேற கூடாதபடிக்கு தடை செய்தது வேறு ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட திறமை இல்லைன்னு அவங்க அப்பா அம்மா பேசின வார்த்தைகள் அவனை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. ஆகவே நான் சொல்கிறேன், நம்மை செயல்படக்கூடாதபடிக்கு, எழும்பக்கூடாதபடிக்கு நம்மை கட்டி வைக்கிறவர்கள் நம்முடைய சொந்த தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம். அப்பா இதெல்லாம் செய்யாத, உனக்கு செய்ய தெரியாது, ஏமா இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாது, நீ சும்மா போ என்று நம்மை தட்டி விடுகிறவர்களாக, நம்மை ஓரங்கட்டுவர்களாக இருப்பார்கள். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தெலீலாள் சிம்சோனை சாகத்தக்கதாக விசனப்படுத்தினால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரிடத்துல நேசமாய் நம்பிக்கையாக இருக்கிறோமோ அவர்கள்தான் என்னையும் உன்னையும் கட்டி வைப்பார்கள், எழும்பக்கூடாதபடிக்கு தடை செய்வார்கள், காட்டி கொடுப்பார்கள். வெளியிலிருந்து ஒருவரும் வரப்போவது கிடையாது. நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது ரோமனா யூதனா? யூதன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யாரு? யூதன். வெளியிலிருந்து எவனுமே வரல. ரோமனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீ என்னவோ பிரசங்கம் பண்ணிட்டு போ என்று சொல்லி அவனை விட்டுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெயர் செபுலினால் பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னது ரோமன் அல்ல, யூதர்கள். அவருடைய சொந்த ஜனங்கன்னா அவரை கட்டுகிறார்கள். உங்களால செய்ய முடியாது, நீ எதனால செய்யற தெரியுமா என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே அறையும் என்று சத்தமிட்டது ரோமன் அல்ல, யூதன். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தை ஏதாவது புரியுதா? கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுவோமா? ஆகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கட்டி கொடுக்க போகிறவர்களும், என்னது திருமணத்தில் இல்லை, கயிறுலாம் இருக கட்டி கொடுக்க போகிறவர்களும், நம்மை காட்டி கொடுக்க போகிறவர்களும் வெளியிலிருந்து யாரும் வரப்போகிறதில்ல. நம்மோடு கூட இருப்பவர்கள், அது உன் தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம். I tell you today prophetically, that could be your husband, that could be your wife, that could be anyone whom you trust, whom you love very much. நான் சொல்கிறேன், அவர்கள் உன்னை கட்டி உன்னை காட்டி கொடுப்பார்கள் என்று சொல்கிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் உன்னை காட்டி கொடுத்துருக்கலாம், இது அல்லது ஒருவேளை இதுவரைக்கும் உன்னை அவர்கள் இருக கட்டி வைத்து உன்னை முன்னேற விடாமல் செஞ்சிருக்கலாம். ஒருவேளை அவங்க வார்த்தையினால் நீ பலவீனப்பட்டு ஒன்று செய்யக்கூடாம நீ விழுந்து கிடக்கலாக இருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் சிம்சோனுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கையை உனக்கு கண் முன்பதாக கொண்டு வர விரும்புகிறார். உன்னை இதுவரைக்கும் யார் கட்டி வைத்திருந்தாலும் சரி, உன்னால முடியாது, ஓ இவ ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, இவளெல்லாம் செய்ய முடியாது என்று 4 பேர்ட்ட உன்னை காட்டி கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை. இன்று தேவன் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். இன்று தேவன் உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இதுதான் சிம்சோன் வாழ்க்கையில் நடந்தது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இதற்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிறதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க அல்லது எழும்பி இருக்கிறார்கள், நமக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன், நீங்கள் தீர்க்க தரிசனமாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சில நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி வரும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறாரு? ஏன் தேவன் நம்மை இப்படி கட்டுகிறதற்கு, காட்டி கொடுக்கறதுக்கு, நிந்திக்கிறதுக்கு ஏன் தேவன் அனுமதிக்கிறாரு? அவர் வல்லமை உள்ளவர் தானே, இதை நடக்காமல் தடை பண்ணலாம் இல்லையா? என் சொந்த சகோதரனுக்கு விரோதமாக இருக்கிறானே, என் சொந்த பிள்ளை எனக்கு விரோதமாக இருக்குது, என் மனைவி விரோதமாக இருக்கிறாளே, என்னை நிந்திக்கிறாங்களே, என்னை கட்டி கொடுக்குறாங்களே, இருக கட்டி வச்சிருக்கிறாங்களே, செயல்படக்கூடாது காட்டி கொடுக்குறாங்க நீ நினைப்பீர்கள் என்றால், ஏன் தேவன் அனுமதிக்கிறார் என்றால், அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் புரிந்து கொள்வீங்க, உன்னை உயர்த்த போகிறது, தூக்கி விட போகிறது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ அல்ல, நானே உன்னை தூக்கி நிறுத்தி உன் பெயரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாக சில நேரங்களிலே நம்மை நிந்திக்க கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார், நம்ம இருக கட்டுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய சொந்த ஜனங்களை நமக்கு விரோதமாய் கிரியை செய்ய தேவன் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி நம்மை அவர்கள் காட்டி கொடுப்பார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். யூதாஸ் ஓடி வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓடி வந்தவன் என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவ்வளோ பைபிளே தெரியாமல் இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது? கட்டி பிடித்து
முத்தம் கொடுத்தான். ஆமென். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதினாலே காட்டி கொடுத்தான்? முத்தம்னா அது முத்தம் கிடையாது. இட் மீன்ஸ் சம்திங் எல்ஸ். அவன் லிட்டரலி அவன் முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்ஃபேக்ட் முத்தம் என்னன்னு தெரியுமா? ராஜாக்களுடைய கன்னத்தில் போய் நீங்கள் முத்தம் விட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ராஜா கையை நீட்டினா கையில் தான் என்ன பண்ணலாம்? நீ அது ஒரு ரெஸ்பெக்ட். முத்தம் என்பது ஒரு ரெஸ்பெக்ட், முத்தம் என்பது ஒரு அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் என்ன கர்த்தர் சொல்ல விரும்புகிறாருன்னா, உங்களை காட்டி கொடுக்குறவன் கையில் கத்தியோடு வந்து காட்டி கொடுக்க மாட்டான். புரியுதா? முத்தத்தினாலே காட்டி கொடுக்குறாயன்னா, உங்களை காட்டி கொடுக்குறவன், உங்களை ஒப்பு கொடுக்க போகிறவன் ஒரு நாளும் ஒரு காலம் நான் உன்னை குத்த போகிறேன், நான் உன்னை குத்த போகிறேன்ல வரப்போதில்ல. ஓடி வந்து கட்டி பிடிச்சி, மை டியர் பாஸ்டர், ஐ லவ் யூ. ஸ்தோத்திரம். பாஸ்டர், நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சுக்குள்ள பாஸ்டர், லவ் யூ பாஸ்டர் அப்படின்ட்டு போயிடுவார் வெளியே. என்ன மெசேஜ் கொடுத்தாரு? மண்டை காஞ்சி போச்சுன்னு வெளியே இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உங்களை கட்டி கொடுக்குறவன், காட்டி கொடுக்குறவெல்லாம் கத்தியும் பட்டயத்தை எடுத்துகிட்டு வரப்போகிறது கிடையாது. உங்களிடத்தில் அன்பாக இருப்பதை போல, உங்களை ரொம்ப நேசிக்கிறது போல, உங்களை ரொம்ப கனம் பண்ணுறது போல, நீங்கள் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்றது இருந்து அன்பினாலே அவங்க என்ன பண்ணுவாங்க? அதான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ இல்லைன்னா செத்து போயிடுறேன்னு சொல்கிறது, கல்யாணம் அந்த செத்து போக மாட்டியான்னு கேட்குறது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க? நீ இல்லைன்னா செத்து போயிடுவோம்மா. அப்புறம் ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னா, நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற? செத்து தொலை. இதுதான் அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வாசிங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க? ஏன் உங்களை வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க, அல்லது உங்கள் சொந்த சகோதரனாக இருக்கலாம், இட் குட் பி எனி ஒன், நான் இது நேம் பண்ண விரும்பலை, யாரை வேணா இருக்கலாம், ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? யோபின் புஸ்தகத்தை 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களை வாசிங்க சீக்கிரம். ஏன் உங்களை கட்டி கொடுக்கணும், காட்டி கொடுக்கணும்? எதுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்? அவங்க கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீர் என்றால், அப்பொழுது உம்முடைய முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று இங்க சத்துரு ஒரு சவால் விடுறான் ஆண்டவர்கிட்ட. அப்ப என்னை வந்து கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், கட்டி கொடுக்கறதா, காட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், தூஷணமாய் பேச ஏன் செய்யறாங்கன்னா, டு சேவ் their skin. தங்களுடைய தோலை பாதுகாத்துக் கொள்ள, தங்களுடைய நலத்தை பாதுகாத்துக் கொள்ள, தங்களுக்கு தேவையான ஒன்றை செய்து கொள்ள உங்களை காட்டி கொடுக்க தயங்க மாட்டார்கள். சிம்பிளா சொல்றேன், 2 பேர் ப்ரமோஷனுக்கு காத்திருக்கிறீங்க. நீங்களும் இன்னொருத்தரும் ப்ரமோஷன் காத்திருக்கீங்க. 2 பேரில் ஒருத்தருக்கு தான் ப்ரமோஷன் கொடுக்க போகிறாங்க. அப்போ 2 பேரில் ஒருத்தருக்கு தான் ப்ரமோஷன் கொடுக்கணும்னா, இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கர்த்தர் பாஸ்டர் சொல்லுங்க துணை நான் அமைதியாக இருக்கிறேன்னு இருக்கீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவன் உங்கள் நகையும் சதையுமாக இருந்து உங்கள் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு எல்லாம் செஞ்சவன் இப்போ அந்த ப்ரொமோஷன் வேணும். டு சேவ் ஹிஸ் சின், டு கெட் சம்திங் ஃபார் ஹிஸ் ஸ்கின். அவனுக்கு தேவையான ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக உங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததையும். இப்போ இதை ஞாபகத்துக்கு ஒரு நாள் சொல்கிறேன். ஸோ ஜோயல் ட்ரான்ஸ்ஃபருக்கு கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் மொட்டை கடிதாசி போடுறான். எங்கேருந்து எந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர்? கோயம்புத்தூர் ஏஎஃப்எஸ்சிக்கு அப்ளை பண்ணியிருக்காப்புல. அங்கே ஒரு மொட்டை கடிதாசி போகிறது. என்ன மொட்டை கடிதாசி போகிறது? இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர் சபைக்கு ஒழுங்காக வர, இவர் சபையை இதெல்லாம் கவனிப்பாங்க, அப்படி உங்கள் அப்பா இங்கே இருக்கிற பிஏவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட 2 லெட்டர், ஒரு பேஜ் 2 பேஜுக்கு அவன் வந்து ஒரு மொட்டை கடிதாசி எழுதி அனுப்புகிறான். யார் அனுப்புகிறான்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ அவர்கள் தங்கள் தோலை பாதுகாத்து கொள்ள, தங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும்படியாக, தங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும்னா உங்களை கட்டி கொடுக்க ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். சிம்சோனை கட்டி ஏன் ஒப்பு கொடுத்தாங்கன்னா, தங்கள் தோலை பாதுகாத்து கொள்ளணும், தங்கள் ஜீவனை பாதுகாத்து கொள்ளணும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அவர்கள் உங்களிடத்தில் அன்பாய் இருப்பதை போல காட்டிக்கொண்டு உங்களை கட்டி அல்லது காட்டி கொடுப்பார்கள். ஒருவேளை
உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதா இருக்கலாம், நடந்து கொண்டிருக்கிறதாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் இருதயத்துக்கு தெரியும் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஆமென் சொல்லுவோமா? 5B அடையில் பல வருஷத்துக்கு முன்பதாக ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது அந்த ஜோஷுவா என்கிற ஒரு அதிகாரி, கிறிஸ்டியனு, ஏஜி சர்ச்சுக்கு போகிறவர், அவரும் தரம்வீர் என்கிற ஒரு இன்னொரு அதிகாரி. நான் தரம்வீருக்கு தான் பிஏவாக இருக்கிறேன். இப்போ தரம்வீர் என்ன பண்ணுறாரு, கண்ணன் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கணும், ஸ்டேட் பேங்க்கில் ஒரு ஃபார்ம் உங்கள் வாங்கிட்டு வர சொல்லுனாரு. நான் மேனேஜர்கிட்ட பேசுகிறேன், ஃபோன் அடித்து பேசுகிறேன், சார் இந்த மாதிரி ஒரு ஹவுசிங் லோன் வேணும் சாருக்கு, நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்து அனுப்புங்கன்னு உடனே என்னுடைய பியூன் போயிட்டு ஸ்டாஃப் போயிட்டு வாங்கிட்டு வருகிறான். அப்புறம் சொல்ல, கண்ணன் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பா, ஃபில்அப் பண்ணிட்டு ஜோஷுவாட்ட ஒரு சைன் வாங்கிருந்தார். அப்புறம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஜோஷுவாட்ட போனேன், சார் இந்த மாதிரி ஒரு சைன் போட சொன்னார் உங்களை அப்படின்னா. எதுக்குன்னாரு, ஹவுசிங் லோன். 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவரும் அவரும் ரொம்ப க்ளோஸு, அவர் கீழே தான் இவர் இருக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு டிப்போ கார்டு ஆஃபீஸராக இருக்கிறாரு, அவர் வந்து அதிக குரூப் கார்டாக இருக்கிறாரு, ஹெட்டாக இருக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் தரம்வீர் என்ன எதிர்பார்த்தாரு, சைன் பண்ணிடுவாருன்னு. கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஷூரிட்டி போட்டிருக்கிறேன் அப்படின்னாரு. பொதுவாக ஹவுசிங் லோனில் ஷூரிட்டின்னு ஒன்றுமே கிடையாது, ஷூரிட்டின்னு யாருமே கிடையாது. இவர் என்ன சொல்லிட்டார், ஷூரிட்டி போடுறேன்னு. நான் போய் சொல்ல முடியுமா, சார் ஷூரிட்டி கிடையாது, நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு சொன்னால் உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போன்றுவான். அந்த இடத்துல ஞானமாக நான் வாயை மூடிட்டு பேசாமல் இருந்துட்டேன். போய் சொன்னேன், சார் he has refused to sign the forms because he said he has already given surety to someone, he has already signed the documents for someone else அப்படின்னு. கோவம் வந்துச்சு. அவன் வந்து முட்டாள் நினச்சிட்டு இருக்கிறானா, ஹவுசிங் லோனில் ஷூரிட்டி கிடையாது தெரியுமா உனக்குன்னாரு. சார் எனக்கு தெரியும். தென் why did you not tell him? நான் சார், நான் how could I tell him சார், நான் எப்படி சார் சொல்ல முடியும் அவருக்கு, yes he is lying அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டார். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எவ்வளோதான் நகையும் சதவமாக இருந்தால் கூட தங்களுக்குன்னு வரும் பொழுது உங்களை ஒரு நாளும் கலட்டி விடுகிறதற்கோ காட்டி கொடுப்பதற்கோ உலகம் தயங்காது, உறவுகள் தயங்காது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப துக்கப்பட மாட்டீங்க, ரொம்ப துக்கப்பட்டு அழுதுட்டு இருக்க மாட்டீங்க. இந்த சத்தியத்தை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, சிம்சோன் லைஃப்பில் 2 பேர் சந்திக்கிறான். அவன் 2 பேரை சந்திக்கிறான். முதல் ஆளை நம்ம சந்திச்சிட்டோம். முதல் ஆள் அவனை கட்டி கொடுத்தது, காட்டி கொடுத்தது, ஒப்பு கொடுத்தது, அவனை தூக்கி வெளியே போட்டது யாருன்னா அவனுடைய சொந்த ஜனம். யாருக்காக பாடுபட்டானோ, யாருக்காக அவன் நியாயாதிபதியாக இருந்தானோ அவன் ஜனம்தான் அவனை தூக்கி கொடுத்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது வாழ்க்கை தத்துவம் புரியுதா? புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.